ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதையுடைய 18வது அத்தியாயத்தில் கிருஷ்ணன் சொல்கிறாரு, யஜ்ஞ தான தப கர்ம இதை யாருமே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இதை ஒவ்வொருத்தருமே கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இந்த ஒரு செயல் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு உன்னத நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு கூட உதவி செய்யக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள இன்னும் தூய்மைப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ ஆல்ரெடி ஆன்மீகத்தில் ஒரு உன்னத நிலைமையில் இருக்கிறவங்க கூட இந்த ஒரு செயலை விடக்கூடாது அப்படின்னு சொன்னால், அப்போ சாதாரணமான ஒரு நிலைமையில் வாழக்கூடிய மக்களை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி இந்த யஜ்ஞம் பண்ணுறதோ இல்லை தானம் பண்ணுறது இல்லை தபஸ் பண்ணுறது இல்லை நம்மளுடைய நிஜமான ஒரு டியூட்டி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அதன் பிரகாரம் நடந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சமுதாயத்தில் குறைஞ்சிட்டு வருது. எல்லாரும் என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னால், நான் யாருக்கும் கெடுதல் பண்ணாமல் நான் வாழ்ந்தால் போதும்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அது கூட குறைஞ்சிக்கிட்டே வருது. எல்லாரும் இன்றைக்கி நான் நல்லா இருந்தால் போதும், நான் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு மாறிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் நமக்கு என்ன பெருசாக ஒரு பாதிப்பு அப்படின்னு நாம் நினைக்கலாம். ஆனால் யார் ஒருத்தவங்க இந்த மாதிரியான ஒரு காரியங்களில் ஈடுபடலையோ அவங்க எல்லாரும் என்ன ஆகுறாங்கன்னா, அடுத்த பிரிவில் இந்த தர்மங்களை கடைப்பிடிக்காததுனாலேயே அவங்க என்ன ஆகுறாங்கன்னா, ரொம்ப கீழ்நிலையான ஒரு வாழ்க்கையை போய் அடைகிறாங்க அப்படிங்கிறத சாஸ்திரம் சொல்லுது. ஸோ அட்லீஸ்ட் நம்மளுடைய இந்த ஒரு மனித பிறவி அப்படிங்கிறதுலேருந்து நாம் அடுத்து இன்னும் ஒரு கீழ்நிலையான ஒரு பிறப்புக்கு போகாமல் இருக்கிறதுக்காகவாவது நாம் என்ன பண்ணணும், இந்த யஜ்ஞம் தானம் தபம் கர்மம் இதெல்லாம் நம்ம சரியாக தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், இதை நாம் கடைப்பிடிக்கணும். அப்படி கடைப்பிடிக்கலைன்னா அது நமக்கு தான் தீமையை தவிர அது வேறு யாருக்கும் கிடையாது. நம்ம தானம் கொடுக்கறதுனால மற்றவங்க நல்லா பெருசாக பணக்காரங்களாகிட போகிறாங்களோ, இல்லைன்னா அவங்க எந்த வேலைக்கும் போகாமல் நல்லா சுகமாக வாழ போகிறாங்களோ அப்படின்ற ஒரு மனநிலை நமக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அது யஜ்யம் பண்ணுறதுனாலையோ தானம் பண்ணுறதுனாலையோ இல்லை தபம் பண்ணால் நமக்கு என்ன பெருசாக தபஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம காட்டுக்கு போய் பண்ணுறது தான் அர்த்தம் இல்லை. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலேயே சின்ன சின்ன ஒரு தபஸ் நம்ம கடைப்பிடிக்கிறதுன்னு இருக்குது. ஏகாதசி விரதங்களை கடைப்பிடிக்கிறதுன்னு இருக்குது. இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா பகவான் உன்னை பண்ணியிருக்க சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பகவான் தான் பகவத்கீதையில் சொல்கிறாரு தபஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, பாகவதத்தில் சொல்கிறாரு துராபாகி அல்பதபசா துராபாகி அல்பதபசா சேவா வைகுண்டவத்மசு. ஒரு சின்ன அளவு கூட தபஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க பகவான் அடையிறதுக்கு தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி பாகவதத்தில் சொல்லப்படுது. அதனால் இது எல்லாமே நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக தானே தவிர இது நமக்கு ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்காக இல்லை அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், சரிவர நம்ம கடைப்பிடிக்கணும். யஜ்யம் அப்படின்னு சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு ஃபயர் சாக்ரிஃபைஸ் அது நமக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா கூட நமக்கு பாகவதம் சொன்ன மாதிரி சங்கீர்த்தனை யஜ்ஞ பிராய, அதாவது இந்த கலியுகத்தில் உயர்ந்த யஜ்யம் என்ன அப்படின்னு சொன்னால் நாம சங்கீர்த்தனம் ஒரு உயர்ந்த யஜ்யம். அந்த யஜ்யத்தை நம்ம பண்ணலாம். தானம் நம்ம ஒரு மிகச்சிறந்த ஒரு தானம், சாஸ்திரங்களை நம்ம மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது, அது நம்ம பண்ணலாம். தபஸ் ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிக்கிறது, பகவானுடைய அவதார தினங்களில் நம்ம விரதம் இருக்கிறது, இது போன்ற தபஸ் நம்ம கடைப்பிடிக்கலாம். கர்மம் நம்ம செய்யக்கூடிய செயல்களை பகவானுக்கு அர்ப்பணிக்கிறதன் மூலமாக அதையும் நம்ம பியூரிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த விதத்தில் இப்படி ஒரு வாழ்க்கை முறை இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு இதன் பிரகாரம் நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் எப்படிப்பட்ட ஒரு கீழான நிலைக்கு போவோம் அப்படிங்கிறதுக்கு கீதா மகாத்மியத்தில் 8வது அத்தியாயத்துக்கான ஒரு மகத்துவத்தை சொல்கிற ஒரு கதை இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அந்த 8வது அத்தியாயத்துக்கான ஒரு மகத்துவத்தை சொல்லக்கூடிய அந்த கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முன்னாடி ஒரு காலத்தில்
அமிர்தப்பூர் அப்படின்னு சொல்லி ஒரு நகரம். அந்த நகரத்தில் பவசர்மா அப்படின்னு சொல்லி ஒரு பிராமணன். அந்த பிராமணன் வேதங்களை வந்து கற்றிருந்தா கூட எல்லா விதமான பாவ காரியங்களில் ஈடுபடுறது அவனுக்கு வந்து வழக்கமாக இருந்தது. அவன் வந்து சூதாடுவான், அவன் வந்து பெண்கள்கிட்ட போவான், அவன் வந்து மது அருந்துவான், ஏன் கள்ளத்தனம் திருட்டுத்தனம் எல்லாமே வந்து அவன் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஸோ அந்த மாதிரி அவனுக்கு சவகாசமே வந்து யார் கூட இருந்தது அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி திருடர்களோட தான். அதனால் அடிக்கடி அவன் வந்து என்ன பண்ணுவான், இந்த திருடர்களுடைய ஒரு மாநாட்டில் போய் கலந்துப்பான். அவங்களுடைய கேங்ஸ்டர் மீட்டிங்லாம் அப்பப்போ நடக்கும், அதிலலாம் போய் கலந்துக்கிட்டு பார்ட்டிலலாம் கலந்துக்கிட்டு நல்லா வந்து அவன் மது அருந்தி பெண்களோட வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படி வாழ்க்கையை வந்து நடத்திக்கிட்டு இருந்தான். அப்படி அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு பார்ட்டிக்கு அவன் வந்து போகிறான். அந்த பார்ட்டியில் வந்து என்ன பண்ணுறான், அளவுக்கு அதிகமாக வந்து அவன் வந்து குடிக்கிறான். எந்த அளவுக்கு குடிக்கிறான் அப்படின்னு சொன்னால் குடிச்சு அதுக்கு மேலே குடிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில வரைக்கும் குடிக்கிறான். அந்த மாதிரி வந்து குடித்ததுனால என்னாச்சு, அவனுக்கு அடுத்த நாளே உடல்நிலை சரியில்லாமல் வந்து போகுது. அவனுக்கு வந்து தொடர்ந்து வந்து லூஸ் மோஷன் போகுது, காய்ச்சல் வருது. அப்படியே வந்து என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய உடல்நிலை ரொம்பவும் வந்து மோசமடையுது. அதுக்கப்புறமா அவனை வந்து சரிப்படுத்த முடியாத மாதிரி, அவனுடைய அந்த வியாதியை குணப்படுத்த முடியாத மாதிரி ஒரு நிலைமையை அடைகிறான். அப்புறமா அவன் வந்து மரணம் அடைஞ்சிடறான். ஸோ அவனுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு வந்து ஒரு பாவகரமான ஒரு வாழ்க்கையாக இருந்ததுனால அவன் என்ன ஆகிறான், நரகத்தில் கடுமையான தண்டனைகளை வந்து அனுபவிக்கிறான். கடுமையான தண்டனைகளை வந்து அனுபவித்ததுக்கு அப்புறமா அவன் இந்த பூமியில் வந்து ஒரு பேரிச்சம்பழம் மரமாக வந்து அவன் வந்து பிறக்கிறான். அதாவது அந்த பேரிச்சம்பழம் மரத்துக்குள்ளே அவனுடைய அந்த ஆத்மா போகுது. ஸோ அந்த ஒரு தேகத்தில் அவன் வந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஸோ ஒரு நாள் இந்த மரத்தில் வந்து 2 பிரம்ம ராட்சசர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த மரத்தில் வந்து தங்கிக்கிறாங்க. அது அவனுக்கு இன்னும் வந்து ஒரு பர்டனாக வந்து இருக்குது, ஒரு சுமையாக இருக்குது. இந்த 2 பேர் யார், ஏன் இங்கே வந்தாங்க, எதனால் இவங்க பிரம்ம ராட்சசர்கள் ஆனாங்க அப்படின்னு சொன்னால், இவங்க 2 பேருமே வந்து கணவன் மனைவிகள். இவங்க முன் ஜென்மத்தில் வந்து இவங்களும் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தவங்க. இந்த கணவன் குஷல்ப் அப்படின்னு சொல்லி அவனுடைய பேர், மனைவிக்கு பேர் வந்து குமதி அப்படின்னு சொல்லி பேருக்கேற்ற மாதிரி தான் 2 பேருமே வந்து வாழ்க்கையுமே. ஒருத்தன் வந்து பேராசை பிடிச்சவன், அவனுக்கு வந்துட்டு சரியான ஒரு ஜோடி அவனுடைய மனைவி. ஸோ இவன் வந்து நல்லா சாஸ்திரங்களை படிச்சிருந்தா கூட அந்த சாஸ்திரத்தின்படி இவன் எதுவுமே பண்ணுறதில்ல. அதாவது தான காரியங்கள் அதர்மம் இவன் எதுவும் பண்ணதில்லை, ஆனால் அதே நேரத்தில் தர்மமும் பண்ணதில்லை. ரொம்ப பேராசை. அதாவது வந்து பிராமணர்கள் வந்து உஞ்ச விருத்தி செய்து தான் வாழணும்னு இருக்குது அந்த காலத்தில். அதனால் இவன் என்ன பண்ணுவான், அதிகமாக வந்து தானம் வாங்குவான். இந்த மாதிரி இது என்னுடைய ஒரு தர்மம், நீங்களாம் எனக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது, மக்களை வந்து கட்டாயப்படுத்துறது, அவங்கக்கிட்ட இருந்து வலுக்கட்டாயமாக வந்து பிடுங்கிக்கிறது. அந்த மாதிரி அவன் நிறைய வாங்கி சொத்து சேர்க்க ஆரம்பித்தான். ஆனாலும் அவன் கையில் இருந்து யாருக்குமே என்ன பண்ண மாட்டான், எதுவுமே வந்து கொடுக்க மாட்டான். அந்த அளவுக்கு வந்து அவன் கஞ்சத்தனமாக இருந்தான். ஸோ அப்படி அவன் வந்து கஞ்சத்தனமாக இருக்கிறதுக்கு அவனுடைய மனைவியும் வந்து ஒரு உறுதுணை. ஸோ 2 பேரும் இந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு பேராசையோட செல்வம் அப்படின்னு சொல்லி பணத்தை அதிகமாக சேர்க்கறதுலேயே அவங்களுக்கு வந்து விருப்பம் அதிகமாக இருந்தது. அப்படியே அவங்களுடைய வாழ்க்கை வந்து போனது. ஒரு நாள் அவங்களும் வந்து இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது, இறந்தாங்க. இப்போ இவங்க 2 பேர் தான் வந்து என்னானாங்க, இந்த பிரம்மராட்சசர்களாக மாறினாங்க. பிரம்மராட்சசர்களாக மாறி பூமி முழுவதும் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. பசி தாகம் பிரம்மராட்சசர்களாக இருக்கிறாங்கன்னா அந்த தேகத்தில் வந்து அவங்களுக்கு நம்மளை மாதிரி என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. ஸோ அதனால் ரொம்ப பசி தாகத்தில் வந்து அவங்க துடிச்சு போய் ஒவ்வொரு இடமா சுற்றி அவங்க வந்து பயங்கரமான ஒரு துயரத்தில் இருக்கிறாங்க. இப்படி ஒரு துயரத்துலேருந்து நாம் வந்து எப்படி வந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையில் ஆழ்ந்துருக்கிறாங்க. அப்படி அவங்க வந்து ஆழ்ந்துக்கிட்டு அந்த கவலையில் இருக்கக்கூடிய சமயத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க 2 பேரும்
இந்த பேரிச்சம்பழம் மரத்தினுடைய அந்த மரத்தில் வந்து இவங்க தங்கிக்கிறாங்க. இப்போ அவங்க யோசிக்கிறாங்க, நாம் இந்த ஒரு நிலைமையை அடைகிறதுக்கு நாம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சி பார்க்குறாங்க. நாம் வந்து யாருக்கும் எந்த விதமான ஒரு பாவ காரியமுமே பண்ணவே இல்லையே. நம்ம வந்து நம்மளுடைய தர்மத்தை விட்டுட்டு நம்ம வேறு தர்மத்தை கடைப்பிடிச்சதும் இல்லை நம்ம தர்மத்தை வந்து நம்ம பழித்ததும் இல்லை. நம்ம சரியாக தானே நடந்தோம், ஏன் நமக்கு இந்த ஒரு நிலைமை வந்தது அப்படின்னு சொல்லி. அப்போ தான் அவங்களுக்கு புரிய வருது, நாம் எந்த விதமான ஒரு பாவ காரியமும் பண்ணான்னா கூட நாம் என்ன பண்ணதில்லை, ஒரு நல்ல காரியம் கூட பண்ணதே இல்லை. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்ம ஒரு வைதிக குடும்பத்தில் இருந்தால் கூட யஜ்யம் பண்ணணும். ஒரு வைதிகன் அப்படின்னு சொன்னால் 6 விதமான கர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு. யஜ்யம், அதாவது யஜன, யாஜன, பட்டன, பாட்டன, தான, பரிக்கிரகன்னு 6 விதமான தர்மங்கள் வந்து சொல்லியிருக்கு. அதில் எதுவுமே நம்ம பண்ணதில்லையே. நம்ம யஜ்யம் பண்ணதில்லை, யாருக்கு யஜ்யம் பண்ணி வச்சதும் இல்லை. நம்ம வந்துட்டு வேதங்களை வந்து நம்மளும் முறைப்படி நல்லா படிக்கவும் இல்லை, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. நம்ம தானம் வாங்குறத மட்டும்தான் நல்லா பண்ணமே தவிர வேறு யாருக்கும் தானம் நம்ம கொடுக்கவே இல்லையே அப்படின்னு அப்போ தான் அவங்க வந்து யோசிக்கிறாங்க. இந்த காலத்தில் நமக்கு தானம் வாங்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம், ஆனால் கொடுக்கறதுக்கு ரெடி இல்லை. ஸோ அது ரொம்ப ரொம்ப தப்பு. தானம் வாங்குறதுக்கு மட்டும் இல்லை, தானம் கொடுக்குறதும் வந்து கடமை. ஸோ அதனால் தானம்னு நம்ம யாருக்குமே வந்து ஒன்றுமே கொடுத்தது இல்லையா. பசித்தவங்களுக்குன்னு ஒரு நாள் நம்ம சாப்பாடு போட்டதில்லை, தாகத்தில் இருந்தவங்களுக்கு ஒரு நாள் நம்ம வந்து தண்ணி கொடுத்ததில்லை, யாருக்குமே நம்ம வந்து ஒரு கல்வி அறிவு கொடுத்ததில்லை. இப்படி நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் வந்து நம்மளுடைய சுயநலத்திலேயே வந்து போயிடுச்சு அப்படின்னு நினச்சி அவங்க 2 பேருமே வருத்தப்படுறாங்க. இப்போ அந்த ஒரு சூழ்நிலையிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர முடியும் அப்படின்னு அவங்க வந்து யோசிக்கிறாங்க. அப்போ அந்த மனைவி வந்து கேட்குற கணவன்ட்ட, இந்த மாதிரி வந்து நம்ம இப்படி எவ்வளோ நாள் தான் கஷ்டப்படுவோம், இதிலேருந்து நம்ம எப்படி தாங்க வெளியில் வர்றது அப்படின்னு சொல்லி மனைவி கணவன்கிட்ட வந்து கேட்குறான். அப்போ கணவனுக்கு முன்னாடி ஏதோ எங்கேயோ கொஞ்சம் படித்தது கேட்டதெல்லாம் ஞாபகம் வருது. அதனால் அந்த கணவன் வந்து சொல்கிறான், அதாவது நாம் இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்குள்ள வராமல் இருக்கணும் அப்படின்னா, இது போன்ற ஒரு நிலைமையிலேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன பண்ணணும், நாம் அந்த பரபிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். நாம் யார், அந்த பிரம்மம் அப்படின்னா பகவான்னா யார், நம்மளுடைய கர்மம் என்ன, அதாவது நம்ம பகவானுக்கு செய்ய வேண்டிய சேவைகள் என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம், நாம் தெரிஞ்சுக்காமல் விட்டுட்டோம். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நாம் இந்த நிலைமைக்கு வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி வருத்தப்படுறான். அதனால தான் இந்த ஒரு மனித பிறவி நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துடக்கூடாது. ஸோ இதில் நமக்கு வந்துட்டு நம்மளை பற்றி யார், நாம் யார், பகவான் யார், நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த சந்தர்ப்பம். இதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் இவங்கள மாதிரியே நாமளும் வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கோம், இப்படி ஒரு நிலைமையை நம்ம வந்து அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட வாங்கிக்கலாம். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கும். இப்போ இந்த மனைவி வந்து என்ன பண்ணுறா, இதை நினச்சி வருத்தப்படுறான். இதை நான் எப்படி வந்து தெரிஞ்சுக்க முடியும் இப்போது, ஏன்னா நான் இப்போ வந்து ஒரு ராட்சச உடலில் வந்து இருக்கிறேன். கிம் பிரம்ம, பிரம்மம்னா என்ன, அதுக்கப்புறமா வந்து கிம் கர்ம புருஷோத்தம, அப்புறமா வந்து கிம் ஆத்மா அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான், இந்த ஒரு வார்த்தைகளை திரும்ப திரும்ப வந்து சொல்கிறான். ஸோ இந்த ஒரு வார்த்தை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இது பகவத்கீதையோட 8வது அத்தியாயத்தில் வரக்கூடிய முதல் ஸ்லோகத்துடைய ஒரு வரி. அதில் அர்ஜுனனே வந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான் இது. கிம் பிரம்ம கிம் கர்ம அப்படின்னு சொல்லி அர்ஜுனனே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இது. ஸோ இப்போ இந்த மனைவி வந்து தன்னுடைய அந்த துயரம் தாங்காமல் நான் எப்படி வந்து இதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி அதையே திரும்ப திரும்ப வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். கிம் பிரம்ம கிம் கர்ம புருஷோத்தம அப்படின்னு சொல்லி அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு சமயத்தில் என்ன ஆகுது, சடனாக அந்த பேரிச்சம்பழம் மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பிராமணன், இதுக்கு முன்னாடி யார், பவசர்மா அப்படின்ற அந்த ஒரு பிராமணன், அவன் என்ன ஆகிறான், அதில் இருந்து திரும்ப அவன் வந்து ஒரு பிராமணருடைய ஒரு ரூபத்தை வந்து எடுக்கிறான். ஸோ அந்த ஒரு பிராமணருடைய ஒரு ரூபத்தை எடுத்து அவன் வந்து என்ன பண்ணுறான்,
அந்த பெண்ணுக்கு வந்து நன்றி சொல்கிறான். அம்மா தாயே, உன்னோடைய ஒரு கருணையினால தான் எனக்கு இந்த மாதிரியான ஒரு நல்ல கதி கிடச்சிருக்கு. நான் இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து தப்பாக நான் வந்து உபயோகம் பண்ணிட்டேன். இனிமேலாவது நான் இதை சரியாக பயன்படுத்தணும், எனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு என்ன பண்ணான், இவன் வந்து கிளம்பி போயிட்டான். இப்போ இந்த பெண்ணுக்கு என்னாச்சு, அதை கேட்ட அவனுக்கே அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னான். இந்த கணவனும் மனைவியும் இந்த ஸ்லோகத்தோடைய, அதாவது 8வது அத்தியாயத்துடைய அந்த முதல் ஸ்லோகத்தோடைய அந்த ஒரு வரியை சொல்லிக்கிட்டே இருந்ததுனாலேயே இவங்களும் என்னானாங்க, அந்த பிரம்ம ராட்சச உடலில் இருந்து விடுபட்டு, அவங்களுடைய எல்லா பாவத்திலிருந்து விடுபட்டு அவங்க என்னானாங்க, அவங்களும் வந்து வைகுண்டத்துக்கு போனாங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் வந்து வைகுண்டம் போனதுக்கப்புறமா இந்த பவசர்மா வந்து என்ன பண்ணால், அங்கேருந்து கிளம்பி அவன் வந்து காசிக்கு போனான். காசியில் போயிட்டு அவன் வந்து கங்கை கரை ஓரமாக அவன் வந்து தங்கியிருந்து நல்ல கடுமையான ஒரு தபசியத்தெல்லாம் வந்து பண்ணி தினமும் பகவத்கீதையுடைய 8வது அத்தியாயத்தை பூர்த்தியாக கூட அவன் வந்து படிக்கலை. என்ன பண்ணால், அந்த முதல் அத்தியாயத்துடைய முதல் வரி நான் சொன்னேன் இல்லையா, கிம் பிரம்ம கிம் கர்மன்னு, இந்த ஒரு வரியை மட்டுமே வந்து என்ன பண்ணுறான், தொடர்ச்சியாக அவன் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஸோ இந்த ஒரு வரிகளை வந்து தொடர்ச்சியாக வந்து சொல்லிக்கிட்டே இருந்ததுனால அவன் பகவானுக்கு மேலே உன்னதமான அந்த ஒரு பிரேமையை வந்து அடைந்தான். வைகுண்ட லோகத்தில் படுத்திருக்கக்கூடிய பகவான் விஷ்ணு இவனுடைய இந்த ஒரு தபஸையும் பக்தியையும் பார்த்து என்ன பண்ணாரான், அவரே வந்து எந்திரிச்சு இந்த பக்தனுக்கு நான் போய் ஏதாவது வந்து உதவி பண்ணணுமே அப்படின்னு நினச்சி எந்திரிச்சிட்டாரான். அந்த அளவுக்கு இந்த பகவத்கீதையுடைய ஒரு வரி, ஒரு ஸ்லோகத்துடைய ஒரு வரி, அது என்ன பண்ண முடியுது, பகவானுடைய கவனத்தை நம்ம பக்கம் வந்து திருப்பக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பகவத்கீதையுடைய ஒரு மகிமை என்ன, அதோடைய சக்தி என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த 8வது அத்தியாயத்துடைய இந்த முதல் ஸ்லோகத்துடைய முதல் வரியை சொன்னதுனால பகவான் இந்த பவசர்மா மேலேயும் வந்து சந்தோஷமடைந்து என்ன பண்ணார், அவன் அந்த பக்தன் இருக்கிற இடத்துக்கு ஒரு விமானத்தை அனுப்பிச்சு அவனை வந்து என்ன பண்ணுறாரு, அவனையும் வந்து வைகுண்டத்துக்கு கூப்பிட்டுக்கிறாரு. அவன் வைகுண்டத்துக்கு போய் என்ன பண்ணுறான், அங்கே பகவானுக்கு நேரடியான ஒரு சேவையில் வந்து ஈடுபடுறான். அந்த ஒரு உன்னதமான ஒரு நிலைமையை அந்த பவசர்மா அப்படிங்கிறவனும் அடைஞ்சான். ஸோ இந்த விதத்தில் இந்த பகவத்கீதை 8வது அத்தியாயத்துடைய ஒரு ஸ்லோகத்துடைய ஒரு வரிக்கு இந்த ஒரு சக்தி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த 8வது அத்தியாயத்தை முழுவதாக வந்து நம்ம பாராயணம் பண்ணோம் அப்படின்னா அப்போ நமக்கு எந்த மாதிரியான ஒரு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் வந்து யோசித்து பார்க்கலாம். பகவத்கீதையுடைய அந்த ஒரு ஸ்லோகத்துடைய அதுக்கு பிரபுபாதர் கொடுக்கக்கூடிய விளக்கத்தை நம்ம வந்து ஒரு முறை நம்ம படித்தா கூட அது நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு சக்தி உடையதாக வந்து இருக்குது. அதனால் பகவத்கீதை, பாகவதம் இதுக்கெல்லாம் வந்து பிரபுபாதர் வந்து விளக்கம் கொடுத்துருக்குறாரு. அந்த விளக்கங்கள் எல்லாம் நம்ம வந்து படிக்க வேண்டியது நம்ம எல்லாருடைய ஒரு கடமை. அதை படிச்சுக்கிட்டு நாம் என்ன பண்ணலாம், நம்மளுடைய அதாவது இங்கே இந்த பெண் எப்படி வந்து என்ன எது பிரம்மம் எது என்னுடைய கர்மம் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்க முடியலேன்னு வந்து வருத்தப்பட்டாங்களே, அது எல்லாம் பிரபுபாதர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த பகவத்கீதையோடைய ஸ்லோகங்களுக்கு உண்டான விளக்கங்கள்லையும் பாகவதத்துக்கு உண்டான ஸ்லோகங்களில் உள்ள விளக்கங்கள், அந்த ஸ்லோகத்துக்கான விளக்கத்துலேயும் பிரபுபாதர் நமக்கு ரொம்ப எளிமையாக தெளிவாக வந்து கொடுத்துருக்குறார். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து படித்து நாம் எது பிரம்மம் எது என்னுடைய கடமை அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு நாமளும் வந்து என்ன பண்ணலாம், இந்த பிறவிலேயே பகவானை அடையலாம். ஹரே கிருஷ்ணா.